ஒரு சமயம் நான் ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஜெயில், அந்த பிரபலமான ஜெயில் அது. அங்க இருக்கிற அதிகாரி என்னை பார்க்க விரும்பி கேட்டதனால அவரை சந்திக்க நான் போயிருந்தேன். அப்பொழுது அவர் நல்ல ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு என்று வாழுகிற ஒரு நல்ல ஜீவனுள்ள சாட்சியாயிருந்தவர். நான் ஜெயில பார்க்கணும்னு கேட்டுக்கொண்டேன். போலீஸ்காரங்க இருப்பாங்கல்ல, அது மூலமா என்னை ஜெயிலுக்குள்ள எல்லா இடத்தையும் கொண்டு காண்பித்தார்கள். அந்த காவலர் இடத்துல மித விசாரித்தேன். அப்ப அவர் சொன்னார், இந்த ஜெயிலர் ஐயா வந்த பிறகு எங்க ஜெயிலே வித்தியாசமாய் மாறிவிட்டது. அவர் எல்லாரிடத்துல காண்பிக்கிற அன்பு, அவர் எங்களுக்கு செய்கிற உதவி எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம் ஐயா. நாங்க இங்க வேலை செய்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சில காவலர்கள் சொல்லி நான் கேட்டேன். அதே மாதிரி கைதிகளோடு நான் பேசுகிற சில சந்தர்ப்பம் கிடைத்தது. அவங்க சொன்னாங்க, இந்த ஜெயிலர் ஐயா வந்த பிறகு ஜெயிலே மாறிவிட்டாரு. நாங்கெல்லாம் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான பல காரியத்தை செய்யறாங்க. இந்த மாதிரி உதவியெல்லாம் செய்யறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி நான் பல தரப்பட்ட மக்களை ஜெயிலுக்குள்ள விசாரித்த போது அவரை குறித்து சாட்சியாய் சொல்லி அவங்க வந்த பிறகு ஜெயிலே மாறிவிட்டதுன்னு சொன்னார்கள். அப்பதான் நினைத்தேன், ஒரே ஒரு மனிதர் வெளிச்சமா அந்த ஜெயிலுக்குள்ளே பிரகாசித்ததுனால நிறைய பேருடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டானதை பார்க்க முடிந்தது. உங்களால முடியும். நீ வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல, உங்க கிராமத்துல, நீங்க இருக்கிற இடத்துல பிரகாசிக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் வெளிச்சத்தை உனக்கு தந்திருக்கிறேன்ல, நான் வெளிச்சமா தானே உனக்குள்ள வந்திருக்கிறேன், நீ பிரகாசிக்கணும். அந்த வெளிச்சம் மங்கி போகாதபடி அனுதினமும் வேத வாசியத்தை ஜெபித்து, ஆண்டவர் இயேசு எனக்குள் வெளிச்சமா இருக்கிறார், நான் அவருக்காக பிரகாசிப்பேன் என்ற உணர்வோட நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க மூலமா சுற்றிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும்.